தமிழ்நாட்டில் வர வர ஆம்னி பேருந்துகள் விபத்து அதிகமாகிக்கிட்டே போகுது. சில வருஷங்களுக்கு முன்னாடி ட்ரெயின் ஆக்சிடென்ட்னு பார்த்தோம். இப்போ பஸ் ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தா எப்படி ட்ராவல் பண்ணி வெளியூருக்கு போகிறதுன்னு தோணுது. இன்றைக்கி அதிகாலையில் சென்னை டு நாகர்கோயில் போயிட்டு இருந்த பஸ்ஸு கொட்டாம்பட்டி கிட்ட சாலையோரமாக நின்றுட்டு இருந்த கேஎன்ஆர் பஸ்ஸு மேலே நேஷனல் பஸ் மோதி இதனால் 2 பெண்கள் உட்பட ஒரு ஆண்னு சேர்த்து மொத்தம் 3 பேர் பலியானது மட்டும் இல்லாமல் 15 பேர் காயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே சீக்கிரமாக குணமடைஞ்சு வரணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அண்ட் ஒரே ஒரு விஷயம், டிரைவர்ஸ் அண்ட் ஆம்னி பஸ் உரிமையாளருக்கு சொல்லிக்கிறேன். ஆம்னி பஸ் ஓனர்ஸ் அவங்களோட டிரைவர்ஸுக்கு போதிய அளவுக்கு ரெஸ்ட் கொடுத்து திரும்ப ஒர்க் பண்ண சொல்லுங்கள். இல்லையா அவங்களுக்கு ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் அலோகேட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ டிரைவர்ஸ், உங்களை நம்பி அங்கே ஒருத்தர் 2 பேர் வரல, மொத்தம் 30 பேர்கிட்ட வராங்க. 30 பேர்னா 30 குடும்பத்துக்கிட்ட சமம். அவங்க எல்லாருமே உங்களை நம்பி வரும்போது உங்களுக்கு தூக்கம் எதுனா வந்துச்சுன்னா 5 இல்லை 10 நிமிஷம் வண்டியை நிறுத்திட்டு போதிய அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லை டீ பிரேக் எதுனா போயிட்டு தென் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போங்க. ஆன் டைமுக்கு ரீச் ஆகுறது எல்லாம் ஓகே தான். பட் உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா ரெஸ்ட் எடுத்து போகிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. பிகாஸ் உங்களை நம்பி தான் அங்கே இருக்கிற எல்லா உயிருமே பின்னாடி படுத்து தூங்கிட்டு வராங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லோரும் போங்க.